இது மிகவும் துரதிருஷ்டமான சம்பவம். இது வந்து யாரையும் தவறு சொல்ல முடியாது. அது என்கொயரி நடந்த பிறகுதான் அதை பற்றி சொல்ல முடியும். பொது மேலாளர் அவர்கள் வந்து இதை வந்து ஜெனரல் மேனேஜர் மிக சீரியஸாக இதை எடுத்திருக்கின்றார்கள். டிஆர்ஓ வந்து காலையிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இது மட்டுமல்ல, கடலூர் நடந்த விபத்தில் கடலூர் நடந்தது இல்லையா, அதனால கேட்டு மூடாமல் வந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு 10ஆம் தேதி 31/8க்குள்ள ஒவ்வொரு கேட்டிலையும் எப்படி ஒரு ஃபயர் நடந்தால் இந்த அலாரம் வருமோ அது மாதிரி அந்த அலாரம் எல்லாரையும் பொருத்த வேண்டும் என்று இந்தியன் ரயில்வேல எங்குமே கிடையாது. அதை உடனடியாக செய்ய வேண்டும். 38/8க்குள்ள மொத்த கேட்டையும் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ அன்மேன்டு கேட்டு இல்லையா, அதையும் 38/8க்குள்ள எவ்வளவு முடியுமோ மேக்சிமம் 95% முடிக்கணும். கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் முடிக்க வேண்டிய உத்தரவை 10ஆம் தேதி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இப்போது 12 மணி நேரம் வேலை செய்யறாங்க சில இடத்துல. அதுவும் வேண்டாம், அது எப்படியாவது 8 மணி நேரம் செய்ய வேண்டிய நிலைமை நீங்க ஏற்படுத்த வேண்டும். அதிகாரிகள் அங்கு இன்ஸ்பெக்ட் செய்து ஒவ்வொரு கேட்லையும் செய்து 12 மணி நேரம் டியூட்டியை 8 மணி நேரம் ஆக்க வேண்டும் என்ற உத்தரவினையும், அதுவும் 31/8க்குள்ள செய்ய வேண்டும் என்ற உத்தரவை 2 பக்கங்களாக கொடுத்திருக்கின்றார்கள் எல்லோருக்கும். ஆனா இது மாதிரி அடிக்கடி ரயில் விபத்துகள் ஏற்படுது. தொடர்ந்து இப்போ கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக ரயில்வே கேட் ஒரு விபத்து. அதுதான் ரயில்வே தனியார் நிறுவனத்தில் ஒப்படைப்பு நடைபெறுவதால் கவனக்குறைவு. இது தனியார் இந்த விபத்துக்கும் தனியாருக்கும் சம்பந்தமே கிடையாது. இது காரணம் என்னன்னா, இன்னும் நான் இருக்க உண்மையை சொல்லணும்னா, வெயில் அதிகமா வந்ததுன்னா இந்த தண்டவாளம் இல்லையா, அது விரியும். வெயில் குளிராக இருக்கும் போது கொஞ்சம் குறையும். இங்க இப்ப நேற்றுல இருந்து தண்டவாளங்க நேற்று நல்ல வெயில். இப்ப திடீரென்று தமிழ்நாட்டில் அதிகமாக வெயில் இருக்கு. மதுரையில் 107, அது மாதிரி இன்னைக்கு நிறைய வெயில் உங்களுக்கே தெரியும். அதனால அது விரும்பும்போது காலையில் வரும்போது அது விரிஞ்சிட்டு இருக்கும். சில சமயத்தில் அதுல இதை இந்த உரையும் விரிசல் வரும். அந்த விரிசலால இது அதை ரயில் ஃபிராக்சர்னு சொல்லுவாங்க. அந்த ரயில் ஃபிராக்சர் இப்போ இது அதற்காக வாய்ப்புகள் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். தவறாக இருக்கு, ஏன்னா அது ஏற்கனவே தான் சொல்ல முடியும். ஆனால் பொது மேலாளர் உடனடியாக டிஆர்ஓவும் அதுக்கு வேண்டிய என்னென்ன செய்யுமோ சரி, திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை. 10ஆம் தேதி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. 2 பேஜ் ஆர்டர், 2 பேஜ்